வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் ஆசிரியர் சரவணன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு கன்ஃபார்ம் 5 மார்க் கொஷின் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஓவராலாக நான் ஒரு சில சாப்டர் மட்டும் செலக்ட் பண்ணி புக் பேக்கு ப்ளஸ் இன்சைட் வந்து கொடுத்துருக்கேன். பப்ளிக் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இதை மட்டும் கொஞ்சம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதில் இருந்தால் கொஷின்ஸ் எல்லாமே வரும். ஸோ இப்போ நடந்த பயாலஜி பொறுத்த வரைக்கும் ஓவராலாக உங்களுக்கு குவார்ட்டர்லி, ஆஃப் இயர்லி, மிட்டமு, செகண்ட் மிட்டமு இந்த மாதிரிலாம் எழுதியிருப்பீங்க. அந்த கொஷினை ஒரு கிளான்ஸ் வந்து ஜஸ்ட்டு ரிவைஸ் பண்ணிக்கோங்க. பப்ளிக் போகிறதுக்கு முன்னாடி இந்த கொஷினில் ஒரு கிளான்ஸ் வந்து நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. புக் பேக்கில் நமக்கு சாப்டர் 1 செக்ஷுவல் அண்ட் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த லெசனில் டிஸ்கஸ் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ், அதே மாதிரி வித் ஏ சூட்டபிள் டயக்ராம் எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியூல், எனாமினேட் த கேரக்டர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் எண்டமோஃபிலஸ் ஃப்ளவர் வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி கிவ் த டீட்டெயில் அக்கௌண்ட் ஆஃப் பார்த்தனோகார்பி ஆட் ஏ நோட்ஸ் சீனிவியன்ஸ் பார்த்துக்கோங்க. இது வந்து புக் பேக் 5 மார்க்கு. ப்ளஸ் நீங்கள் அடிஷ்னலாக படிக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா அனிமோஃபிலஸ் பார்த்துக்கோங்க. எனாமினேட் த கேரக்டர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் அனிமோஃபிலஸ். அதே மாதிரி லிஸ்ட் அவுட் 2 ஸ்ட்ராட்டஜிஸ் அடாப்டட் பைசெக்ஷுவல் ஃப்ளவர் ப்ரிவென்ட் த செல் பாலினேஷன். ஸோ இந்த கொஷின் வந்து புக் பேக் தான். 5 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து உங்களுக்கு கேட்கலாம், அதனால் இதை பார்த்துக்கோங்க. அடுத்து புக்கு இன்சைடில் நமக்கு எக்ஸ்பிளைன் த டிஎஸ் ஆஃப் மெச்சூர் ஆந்தர் டயக்ராம் போட்டிருப்பீங்க. எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னால் டப்பிடம், எபிடோமிஸ், எண்டோத்தீலியம் இதெல்லாம் எழுதணும். அடுத்து வந்து புக்கு இன்சைடில் என்ட்ரி ஆஃப் பாலன் டியூப் இன்டு த ஓவியூல், ப்ரோகேமி, செலசோகேமி, மியூசோகேமி. சாப்டர் 2ல் கிளாசிக்கல் ஜெனட்டிக்ஸ், இதில் டிஸ்கிரைப் த டாமினன்ட் எபிஸ்டாட்டிஸ், எக்ஸ்பிளைன் த பாலிஜெனடிக் இன்ஹெரிடன்ஸ், பிரிங் அவுட் த இன்ஹெரிடன்ஸ் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் ஜீன் வித் அன் எக்ஸாம்பிள். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். புக் இன்சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃப்ரென்ஸ் பிட்வீனில் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ், கோடாமினன்ஸ், மோனோஹைப்ரிட் கிராஸு, வேரியேஷனோட இம்பார்ட்டன்ஸ். ஸோ இதெல்லாம் இது வரைக்கும் கேட்டதில்லை. வேரியேஷன், மோனோஹைப்ரிட் கிராஸு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. பயோபாட்னியில் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நீங்கள் நல்லா படிச்சிருக்கணும். அடுத்து பயோபாட்னியில் சாப்டர் 3 குரோமோசோமல் பேசிக் இன்ஹெரிடன்ஸ். இதில் புக் பேக்கில் மென்ஷன் த நேம் ஆஃப் மேன்மேட் சீரியல்ஸ், ஹவ் இஸ் எ ஃபார்ம்டு, வாட் இஸ் ஜீன் மேப்பிங், ரைட் த யூசர்ஸ், எக்ஸ்பிளைன் த மெக்கானிசம் ஆஃப் கிராசிங் ஓவர், ரைட் த சைலண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் சட்டன் அண்ட் போரி கான்செப்ட். புக் இன்சைட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரைட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிராசிங் ஓவர், ரைட் த சீக்வென்ஸ் ஆஃப் ப்ளாய்டி, வாட் இஸ் லிங்கேஜ், ரைட் த டைப்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்சைடு, இதெல்லாம் இது வரைக்கும் படிச்சிருக்க மாட்டீங்க. இதெல்லாம் ஒரு கிளான்ஸ் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் அண்ட் ப்ராசஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி, ஹவு டு யூ பிபிஆர், mention the applications of biotechnology, compare the various type of blotting, what is bioremediation, give the some examples. Book inside வந்து what is SCP, write the application, write the steps involved in recombinant DNA technology. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஃபர்மெண்டேஷன் இண்டஸ்ட்ரி, இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 5. இந்த சாப்டர் 5 நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் வெரி இம்பார்ட்டண்ட்டு. இதில் வந்து 5 மார்க்கில் நமக்கு என்ன கொஷின் கேட்கலாம், இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிவ் அன் அக்கௌண்ட் ஆஃப் க்ரையோ ப்ரிசர்வேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். வாட் டு யூ மீன் அபவுட் த எம்ப்ரியாய்ட்ஸ் அப்ளிகேஷன், ரைட் த ப்ரோட்டோகால் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் சீட் ப்ரிப்ரேஷன். இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து இன்சைடில் கன்சர்வேஷன்ஸ் ஆஃப் பிளான்ட் ஜெனட்டிக் ரிசோர்ஸ், ரைட் த அட்வான்டேஜ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் சீட், ரைட் த அப்ளிகேஷன் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர், ரைட் த ஸ்டெப்ஸ் இன் உடன் ப்ரோட்டோப்ளஸ் கல்ச்சர். இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா 5 மார்க்கு. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பயோபாட்னி. ஸோ ஃபஸ்ட்டு 5 லெசன் பயோபாட்னியில் எப்போவுமே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸ் வந்து என்னென்னா, பயோபாட்னியில் ஃபஸ்ட்டு 5 லெசன் வந்து நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? 5 மார்க் இதில் இருந்தால் வந்து கேட்பாங்க. அதே மாதிரி ஜுவாலஜியில் பயோ ஜூ பொறுத்த வரைக்கும் 1 to 8 நல்லா தரவாக படிங்க. இதில் சாப்டர் 1 and 2ல் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் ஆர்கானிசம், இதில் menstrual cycle, representations, spermatogenesis, oogenesis, structure of human ovum, explain the different kinds of syngamy, what is parthenogenesis very important. Inside பொறுத்த வரைக்கும் structure of sperm cell. அதே மாதிரி reproductive health பொறுத்த வரைக்கும் explain the various barrier method. அதே மாதிரி STD inside symptoms, associated reproductive technology, இது important. அதே மாதிரி சாப்டர் 4ல் explain the genetic basic ABO blood group, explain the inheritance of sex linked characters, right applications of karyotyping. சாப்டர் 5ல் molecular genetics, இதில் ரொம்ப முக்கியமானது மெத்தனாலஜி ஆஃப் HEP, DNA ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னாலஜி, ரைட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஜெனட்டிக் கோடு, tRNA அடாப்டர் மாலிகூல்ஸ். சாப்டர் 6 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹவு டஸ் த ஆடி வின்பக் லா எக்ஸ்பிரஷன், மென்ஷன் த மெயின் அப்ஜெக்ட்ஸ் ஆஃப் டார்வினிசம், டயக்ராமேட்டிக் ரீப்ரசன்டேஷன் ஆஃப் யூரிமில்லர் எக்ஸ்பெரிமெண்ட். சாப்டர் 7 பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் இம்யூனோகுளோபுலின் வித் இன் சூட்டபிள் டயக்ராம், ரைட் அபவுட் த வைரல் டிசீஸ் ஹியூமன் பீயிங். சாப்டர் 8ல் மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர், ரைட் அபவுட் மைக்ரோபியல் ஃபியூல் செல்ஸ், மைக்ரோ ஆர்கானிசம் இன்வால்வ் இன் பயோரெமிடேஷன்.
ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பப்ளிக் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த 5 மார்க்லாம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓரளவுக்கு படித்தாலே கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ண முடியும். ஸோ இந்த 5 மார்க் படிச்சுக்கோங்க. இன்னும் அடுத்தடுத்த நிறைய 5 மார்க் கொஷின் இருக்குது. ஸோ டே பை 1 by 1 ஒவ்வொரு நாளும் என்னென்ன கொஷின் வந்து படிச்சிருக்குன்னு சொல்லி தொடர்ந்து வீடியோ அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ யூஸ் பண்ணுற ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கர் ஆசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன்